பிக்கப்புங்கிற படத்தில் நான் நடிச்சிருக்கோம். அதன் சார்பாக இந்த படத்தை ஒரு நம்ம ஆந்திராவில் நம்ம அமெரிக்காலே என்ன கேட்டாங்க பார்த்து என்ன சார் எனக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்துடும். என்னுடைய இனிய சகோதரர் வினோத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே என்ன வயிறில் ஆக்கினவர் ஒரு 3.5 கோடி பேர் பார்க்க வச்சார் வெறும் போட்டோ ஸ்டில்லுக்காக. வேறு யாரும் இல்லை, என்னுடைய ரொம்ப நெருங்கின தோழி வனிதா அவர்கள் பிக்கப்புங்கிற படத்தில் நான் நடிச்சிருக்கோம். அதன் சார்பாக இந்த படத்தை ஒரு பார்த்தீங்களா, நான் சொல்ல நினச்சா சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, அது அப்படியே நடக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆந்திராவில் நம்ம அமெரிக்காலே என்ன கேட்டாங்க பார்த்து என்ன சார் எங்க டைமே இல்லையா? டைம் இருந்தால் தானே அதான் நடக்கிறதுக்கு. நீங்களும் தாய்லாந்து போகிறீங்க, நானும் இங்கிட்டு போகிறேன். எனக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்துடும். சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடியிருக்காரு. ஐயோ ஐயோங்கிறாரு, படத்தை ஆரம்பிக்கும் போதே பண்ணுறாரு. எனக்கு பயந்துட்டு என்னடா அப்படி பேசுகிறாரு பாடுறாருன்னு. படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வனிதாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா பிக்கப்பில் பார்த்து இப்போ தான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன். அவங்க அதோடு போனது தான் தாய்லாந்து போயிட்டாங்க, எங்கேயுமே பார்க்க முடியல. இப்போ பார்த்தோன்னே எனக்கும் அவங்களுக்கு ஒரு 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 மேக்னெட். அடுத்தது பிக்கப் ஆடிராஜ் கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும், ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். வினோத் வந்து இது முடித்தோடனே அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கார். என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய 2 கண்களை பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிகளுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த படத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு எல்லாமல்ல இறைவனை வேண்டுறேன். நன்றி நன்றி நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.